ஹெல்த்தியான ராகி ரொட்டி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ராகி மாவில் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அதோட கலந்துக்கோங்க. முருங்கைக்கீரை, வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பிசைகிறது தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் பிசையணும். அப்போ தான் கரெக்டாக தட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கெட்டியாக இருந்தால் தட்ட முடியாதுங்க. ஒரு பட்டர் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இலை நம்மளுக்கு எல்லா டைமும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் பட்டர் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ராகி மாவு எடுத்து அதில் வச்சு தண்ணி தொட்டு தொட்டு தட்டி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்தால் வேகாது. அதனால் சன்னமாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சோன்னே அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டி எடுத்து வச்சதை அதில் அப்படியே தலைகீழ வச்சுருங்க. வச்சுட்டு உடனே பேப்பர் எடுத்திங்கன்னா பேப்பரோடு வந்துடும். லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. அப்போ தான் எல்லா